இன்னைக்குரிய டிவோஷன் ஆண்டவரின் பிள்ளைகள் வாழ்வில் புயல் ஏன்? அப்போஸ்தலர் 27:11. இயேசுவின் பிள்ளையாக இருந்தாலும் வாழ்க்கையில புயல் வீசதான் செய்யும். தேவன் எப்போதுமே லகுவான வாழ்க்கைய தருவேன்னு வாக்கு பண்ணல. நமக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதுல அவர் கூட இருப்பேன்னு தான் வாக்கு பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய பிள்ளைகளை அவைகளினின்று கண்டிப்பா விடுவிப்பேன், எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சொல்லியிருக்காரு. நம்ம நம்பும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அவரால நம்மள அமைதியான பாதையில நடத்தி செல்ல முடியும். ஆனாலும் புயல்கள் வரும்போது நம்முடைய விசுவாசம் பெருகும். வேதத்திலிருந்து 3 சம்பவங்கள் மூலமா நம்ம வாழ்க்கையில ஏன் புயல் வீசுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளுவோம். அது நம்மளை விட்டு விலகும் போது அமைதி நம்ம வாழ்க்கையில உண்டாகும். ஃபர்ஸ்ட் யோனா 1:4 படிச்சு பார்த்தா ஆண்டவரை புயல் வீச செய்யறாரு. ஏன்னா யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவரை விட்டு ஓடிவிட நினைக்கிறான். ஆண்டவர் நம்மள நன்கு அறிந்தவர். சங்கீதம் 139 படிச்சீங்கன்னா அதுல சங்கீதக்காரன் சொல்றாரு, வானத்திற்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவன் என்னை காண்கிறார்னு சொல்றாரு. அவருக்கு மறைவாக நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர். நம்ம இன்று நிதானிப்போமா இத பத்தி? எந்த சூழ்நிலையில நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோன்னு யோசித்து பார்ப்போம். யோனா 1:7-8 கப்பல்ல பயணம் செய்தவங்க இங்க தீங்கு யாரால வந்தது அப்படிங்கிறத பற்றி அறிய சீட்டு போட்டு பாக்குறாங்க. யோனாவின் மேலதான் சீட்டு விழுகுது. இதே மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் புயல் வீசுதா? குடும்பத்துல யாரோ ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால கூட அந்த புயல் வீசலாம். அது தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளால கூட அந்த புயல் வரலாம். அதற்கு நம்ம குடும்பமாக ஜெபித்து என்னன்னு தெரிந்து கொள்ளணும். இதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. 2வது, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்ப்போம். பவுல கைது செய்து ரோமுக்கு அழைத்து போறப்ப ஒரு ஹார்பர்ல கப்பல் பயணம் வேண்டாம், புயல் வீசும், உயிர் சேதம் நடக்கும், பொருட்சேதம் ஏற்படும்னு தளபதி கிட்ட சொல்றாரு. உடனே அந்த தளபதி மாலுமியிடம் பவுல் சொன்னதை சொல்றாரு. அந்த மாலுமிக்கு எப்போது புயல் வரும் வராதுன்னு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இவர் சொல்றது அவங்க யாருமே அந்த தளபதியும் நம்பல. ஆஹ் அப்ப நம்மளும் கூட தேவனை விட உலக மனிதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறப்ப நம்ம வாழ்க்கையில புயல் வீசும். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவு தெளிவோடு எல்லாரும் செய்வது போல செய்யாம தனித்து இருந்தாலும் அதுல உறுதியா நிற்போம். இல்லைன்னா புயல் வீசும். அவர் பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சப்ப தென்றல் காற்று தான் வீசிட்டு இருந்துச்சு. நம்ம கூட சில பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்ப லஞ்சம் வாங்குறதா இருக்கலாம், இல்ல பிறரை ஏமாற்றுறதா இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு சாதகமா ஒரு தென்றல் காற்று போல ஆரம்பத்துல தோணலாம். ஆனா நடுக்கடல்ல போறப்ப பேய் காற்று வீசி அந்த கப்பல் உடைந்து பொருட்சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. அது போல நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கலாம். 3வது, மத்தேயு 8:26 படிச்சோம்னா இயேசுவும் சீஷர்களும் பயணம் செய்தப்ப இயேசு படகோட கீழ்த்தட்டுல தூங்கிட்டு இருக்காரு. நடுக்கடல்ல புயல் காற்று வீசுது. சீஷர்கள் பயந்து இயேசுவை எழுப்புறாங்க. இயேசு புயலை அடக்குறாரு. ஏசாயா 41:10 ஆண்டவர் என்ன சொல்றார்னா, கலங்காதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், வல்லமை தருவேன், உதவி செய்வேன், தாங்குவேன்னு சொன்னவரு இரவும் பகலும் நம்மள காக்கிற தேவனா இருக்காரு. துன்ப வேளையில என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றார்ல, அதே மாதிரி நம்ம குடும்பத்துல வாழ்க்கையில புயலா தேவனிடத்துல கண்ணீரோடும் உபவாசத்தோடும் நம்ம ஜெபிப்போம். ஒரு விடுதலை கிடைக்கும். தேவனே, புயலினின்று விடுபட கற்றுத்தந்த பாடத்திற்காக நன்றி ஏசப்பா. ஆமேன்.